62 வயதாகும் கௌதம் அதானி இந்தியாவின் இரண்டாவது பெரிய பணக்காரராக திகழ்கிறார். 2020இல் அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் 1,35,000 கோடி மதிப்பிலான உலகின் மிகப்பெரிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்திற்கான ஒப்பந்தத்தை இந்திய அரசிடம் பெற்றது. இந்த திட்டத்தில் தயாரிக்கப்படும் மின்சாரத்தை இந்திய மாநிலங்களில் விற்பதற்காக அரசு அதிகாரிகள் மற்றும் தலைவர்களுக்கு $250 மில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 2100 கோடி ரூபாய் வரை லஞ்சம் கொடுத்ததாக கௌதம் அதானி மீது அமெரிக்க பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையம் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு அதானி குழுமத்திற்கு ஆண்டுதோறும் சுமார் 16,000 கோடி ரூபாய்க்கு மேல் லாபம் கிடைக்கும் என மதிப்பிடப்படுகிறது. இந்தியாவில் தனது திட்டத்தை நிறைவேற்றி லாபம் சம்பாதிக்க கடன் மற்றும் பத்திரங்கள் மூலம் அமெரிக்க முதலீட்டாளர்களிடமிருந்து சுமார் $3 பில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 24,000 கோடி ரூபாயை கௌதம் அதானியும் அவரது மூத்த நிர்வாகிகளும் வசூலித்ததோடு அந்த தொகையை லஞ்சமாக இந்திய அதிகாரிகளுக்கும் வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.